பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிப்பாட்டிக்கிறோம். செய்வாங்களா உங்க திமுக? ப்ரோ டிராவலிங் ஸ்டாக் ப்ரோ செய்வாங்களா? இல்ல விஜய் செய்வாரா? எப்படி செய்வாரு? என்ன செய்வாரு? ஏதாவது தெரியுமா? நம்ம பேசுற இந்த அரசியல் தெரியுமா? தண்ணி பிரச்சனை, மண்ணு பிரச்சனை, கல்லு பிரச்சனை, எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும்? இவங்க வேற, நான் சும்மா இருந்தா இவங்க சும்மா. அது பக்கா மாசு ஊழல ஒழிக்க போன பக்கா மாசு திருநெல்வேலியில நம்ம ராம் முத்துராம் தியேட்டர்ல ஜனநாயகனுடைய டிக்கெட் 2000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டேய் 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 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிற, 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விக்கிற நீதான் ஊழல ஒழிக்க போறியா? ஊழல ஒழிக்க போறியா? நீதிமன்றத்தால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நீங்க தான் ஊழல ஒழிக்க போறீங்களா ப்ரோ? விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க ஒழிக்க போறீங்க. சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக தொடர்ச்சியா சிறை. 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 வருஷம் ஜெயில இருந்தாரு. 234 வழக்குடா எங்க அண்ணன் மேல. 234 வழக்கு போட்டு இதுவரைக்கும் வழக்குக்கு பயப்படாத ஒரு தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரே ஒரு வழக்கு எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடலையே. ஓடினான். கரூர்ல இருந்து ஓடினேன் பனையூருடைய பங்களாவுக்கே ஓடினான். அந்த ஆதவர்ஜனா, அந்த புஷி ஆனந்த், நிர்மல் குமார், ராஜ்மோகன் ஒரு பையன், அவன் மேல வழக்கே இல்ல. அப்ஸ்காண்டு. டேய் நீ என்ன பூடம் தெரியாம சாமி ஆடிக்கிட்டு இருக்க? வழக்கே இல்ல. செல்போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது இந்த காரைக்குடி ஒரு தம்பி டாக்டர் எம்எல்ஏவே வாழ்ந்துட்டு இருக்கான், காரைக்குடி பிரபு. அவன்லாம் கோவால போய் இருந்திருக்கான். உன்னை தேடவே இல்லப்பா, எப்பயாரும் உன் பேர் இல்லப்பா. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிக்கிற கட்சிகள் நாம் தமிழ் கட்சி. அவன் வழக்க பார்த்து ஓடுறவன். திருநெல்வேலியில யாராவது என் தம்பிமார்கள் அஜித் ரசிகர்கள், சரி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தான் திருநெல்வேலி அதிகமா இருப்பாங்க. திருநெல்வேலி அஜித் ரசிகருடைய கோட்டை. அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் விஜயை திட்டேன். டேய் எனக்கு விஜயை எப்பவுமே பிடிக்காதுடா.